என்னதான் நான் உங்கள அத பண்ணாத, இத பண்ணாதன்னு சொல்லி வீடியோ போட்டு சுத்திட்டு இருந்தாலுமே, அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற விஷயத்த எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் பண்ணுவேன். இப்ப வந்து 2 மாரி வாழலாம். 1 இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழலாம். 2வது எப்படி வேணா வாழலாம்ன்னு வாழலாம். நம்ம ஏன் 2 மாரியுமே வாழக்கூடாது? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்பன்னா, நான் வந்து ப்ராப்பரா ஜிம் போயிட்டு, ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ஸ்லீப்பு, புரொடக்டிவா இருப்பேன் ஒரு சில நாள். அதுவே எனக்கு வந்து இன்னைக்கு புரொடக்டிவா இருக்க வேணாம்னு தோணுச்சுன்னா, நான் இருக்க மாட்டேன். நீயும் அப்படியே இரு. ஒரு சில நாள் வந்து நல்லா இரு, நல்லா புரொடக்டிவா இரு. ஒரு சில நாள் இருக்க வேணாம்னு தோணுச்சுன்னா, இருக்காத. யாரு கேட்க போறா? உனக்கு அப்படி இருக்கணும்னு தோணுது இருக்க. முடிஞ்சுச்சு. என்ன கேட்டா நான் எப்பவுமே தோன்றத பண்றதுக்கு யோசிக்க மாட்டேன். ஏன்னா, வாழப்போறது ஒரு வாட்டி தான் வாழப்போறோம். அதனால தோன்ற மாரி இரு. நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு புரொடக்டிவா இருப்பேன். அதுவே ஒரு நாள் புரொடக்டிவா இருக்க வேணாம்னு தோணுச்சுனா மட்டும் தான் புரொடக்டிவா இருக்க மாட்டேன். அதுக்கு நீ வந்து தோன்ற மாரி இருக்கிறேன் அப்புட்ன்னு எப்பவுமே ஆட்டம் போட்டு சுத்திட்டு இருக்காத. வாழ்க்கையில உருப்படவே மாட்ட. என்னைக்காவது ஆட்டம் போடுறது ஓகே. எப்பவுமே ஆட்டம் போடாத. அதான் இது வந்து ரொம்ப நாள் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சொல்லிட்டேன். பை.